ஹலோ ஸ்னைப்பர்ஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் சூப்பரா இருந்தது. அதாவது டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட் இருந்தது. பிரீமியம் ஸ்லோ மூமெண்டா இருந்தாலும் டெக்னிக்கல் வைஸ் நல்ல மார்க்கெட் தான். இன்னைக்கு எல்லா என்ட்ரிஸுமே எங்கெங்க திரும்புவான் அப்படின்றத நான் யூடியூப் லைவ்ல அழகா சொல்லியிருந்தேன். எல்லாமே எடுத்து ஈஸியா ப்ராஃபிட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி கொடுத்துருந்தான், எங்கெங்கெல்லாம் கொடுத்துருந்தான், நான் எங்கெங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன், எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதையும் பார்க்கலாம். அண்ட் ஃபின் நிஃப்டியில் 5 ரூபாயில இருந்து 160 வரைக்கும் போயிருந்தது. அந்த என்ட்ரியை நான் கொடுத்துருந்தேன், பட் என்ட்ரியை அந்த என்ட்ரி நிஃப்டியில கொடுத்துருந்தோம். ஆனால் அதை ஃபின் நிஃப்டியில எடுக்கல. ஸோ அதை பத்தியும் நம்ம என்னன்றதை இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் மார்னிங் ஓப்பன் ஆனதுல இருந்து மார்னிங் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா பயாஸ் பை சைட்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அதை நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம், மார்க்கெட் பை சைடில் பயாஸ் இருக்கு அப்படின்றத. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் ஒரு டிமாண்ட் எடுத்திருந்தா இங்க இருந்தே ஒரு பை தான். ஸோ பயாஸ் பைல இருந்தது. இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டை எடுத்தப்புறம் கீழே ஒரு ஃபால் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல செல் எடுக்கல, ஏன்னா பயாஸ் பைல இருக்கிறதுனால ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போகக்கூடாது. ஸோ அடுத்தது இதை ஸ்வீப் பண்ணிட்டு, அதாவது இந்த இந்த ஹை பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஹைலையும் நம்ம என்ட்ரி எடுக்கல. காரணம் என்னன்னா இதோடைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசு. அப்புறமேட்டு இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண அப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். இந்த மூமெண்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மூமெண்ட்னு. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். அதில் நாம 20 பாயிண்ட்டுக்கு மேலே கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். இதில் மட்டும் 70 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்லேயே கொடுத்துருந்தது. அதை நான் என்னோட டெலிகிராம் சேனல்லுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா மித்த எல்லாமே நான் யூடியூப்ல சொல்லியிருந்தேன், இது பிரைம்ல சொல்லியிருந்தேன். அதாவது யூடியூப்ல கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப். இங்கேருந்து வந்தா இந்த லோவை ஸ்வீப் பண்ணா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம். அப்புறம் திரும்ப புட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை ஸ்வீப் பண்ணும்போது இந்த இடத்துல புட்டு இங்கேருந்து கீழே இது வரைக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்திருந்தான். இந்த லோ எடுத்த உடனே நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம், பட் இந்த லோ எடுக்கவே இல்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது ஒரு இன்னைக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் ஆயிருந்தான். அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது இன்டர்னல் ஸ்வீப்பு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கல. அதனால தான் இங்கே டிமாண்ட் எடுத்துட்டு, அதாவது இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபியா கன்வெர்ட் ஆகி இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண அப்புறம் திரும்பவும் இந்த லிக்விடிட்டி எடுக்க வந்தான். வந்து ஒரு சோச். ஓகேங்களா? ஏன்னா இது ஸ்வீப் பண்ணி ஒரு ஹை வச்சதுனால இந்த இடத்துல சோச் கொடுத்தாவே டபுள் ப்ராபபிலிட்டி, அதாவது 50-50 ப்ராபபிலிட்டி. ஸோ திரும்பவும் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி. இங்க இருந்து இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் நல்ல ஒரு என்ட்ரி. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு என்ட்ரி, ஒரு ஸ்வீப் என்ட்ரி, இதுல ஒரு பை, நல்ல என்ட்ரி. இந்த ஹையை எடுத்தப்புறம் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்தப்புறம் திரும்பவும் இன்டர்னல் லிக்விடிட்டியில டார்கெட் பண்ணுவாங்க. அதனால கரெக்டா இங்க ஒரு புட்டு எடுத்துட்டோம் நம்ம. என்ன என்ன அப்பதான் என்ன பிரச்சனைனா ஃபின் நிஃப்டியில கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டோம். ப்ரீமியம் கொடுப்பானா மாட்டானான்றதுனால நிஃப்டியில இந்த புட்டை எடுத்து நம்ம என்ட்ரி ஓப்பனா சொல்லியிருந்தோம். நீங்க போய் யூடியூப் லைவ்ல பார்க்கலாம். 2:40 இந்த இடத்துல புட்டை நாங்க ரன் பண்ணிட்டு இருந்தோம். இங்க இருந்து இந்த லோ பாயிண்ட் வரைக்கும் எனக்கு டார்கெட். மார்க்கெட் அழகா வந்து அடிச்சிருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஈஸியா டார்கெட் பண்ணுவோம். அதை விடவும் இதுல ஒரு முக்கியமான ஒரு இருக்கு, அதாவது முக்கியமான ஒரு கான்செப்ட் உள்ள இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லல. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல யாருன்னா இதை பத்தி கேட்டிருந்தா தான் நான் அடுத்த வீடியோல சொல்லுவேன். இல்லைன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு லிக்விடிட்டியை பத்தி ரீட் பண்றதுக்கு நிறைய பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் தான். அடுத்தது எஸ், நம்மளுடைய பேங்க் நிஃப்டி தலைவன் வேற ரகம்ன்ற மாதிரி இன்னைக்கு சூப்பராகவே இருந்தான். பார்த்தீங்கன்னா ஸ்வீப் என்ட்ரிஸ் அதே தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. இன்டர்னலா ஸ்வீப்பு. இது ரிஸ்க். இந்த இடத்துல நீங்க பை பண்றது ரிஸ்க் இருக்கு. பட் இந்த ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த இடத்துல பை பண்ணலாம். இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு மூவ். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ஸ்வீப்பு. இங்க இருந்து ஒரு மூவ், நல்ல மூவ் ஆக்சுவலா. அடுத்த என்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த ஏரியா. ஓகேங்களா? இந்த ஏரியா ஈக்குவல்ல போட்டிருந்தா, ஸோ லிக்விடிட்டி பாயிண்ட்ஸை விட்டுட்டு இங்க ஒரு என்ட்ரி கொடுத்து அழகான ஒரு மூவ். அண்ட் அடுத்த என்ட்ரி திரும்பவும் லிக்விடிட்டி பாயிண்ட் ஸ்வீப், இங்க ஒரு என்ட்ரி, இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோச்சு, திரும்பவும் இதே இடத்துல என்ட்ரி. இத்தனை என்ட்ரி இருக்கலாம். ஆனா இந்த எல்லா என்ட்ரியுமே நம்ம எடுப்போமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வேலிடான என்ட்ரிஸை மட்டும்தான் ஃபில்டர் அவுட் பண்ணும். ஏன்னா மித்த என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 50-50 ப்ராபபிலிட்டி. இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு, ஓகே. மித்த நாள்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ப்ராபபிலிட்டி கம்மி தான்.
ஓகேங்களா? ஒர்க் ஆகும்போது பார்க்க ஈஸியா இருக்கும். அதான் இங்க எடுத்துருக்கலாம், அங்க எடுத்துருக்கலாம் அப்படின்னு முடிஞ்ச மார்க்கெட்ல கதை யார் வேணாலும் விடலாம். ஆனா அந்த லைவ் மார்க்கெட்ல வந்து அந்த ட்ரேட் எடுக்கும்போது தான் இட்ஸ் சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா நீங்க நம்ம யூடியூப் லைவ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்க வர என்ட்ரியும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலயும் என்ட்ரிய சொல்லியிருப்பேன். இங்க இருந்து கீழே விழும்போதும் இந்த என்ட்ரிய நான் சொல்லியிருந்தேன். இந்த மொமெண்டமும் சொல்லியிருந்தேன், இதையும் சொல்லியிருந்தேன். எவ்ரி மூவையும் நம்மளால சொல்ல முடியும். எல்லா நாளுமே எல்லாம் சொல்ல முடியாது. சில நாள் ரொம்ப டெக்னிக்கலா மார்க்கெட் ஒர்க் ஆகும்போது சொல்ல முடியும். சில நாள் கஷ்டமா இருக்கும். ஸோ இங்க மார்க்கெட் என்னைக்குமே ப்ராபபிலிட்டி தான். சரிங்களா? சில சில நாட்கள் அதுல நல்ல ப்ராபபிலிட்டியை இது பண்ண முடியும். சில நாள் அதை பண்ண முடியாது. ஓகேங்களா? 100% முடியவே முடியாது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சூப்பரா இருந்தது. அண்ட் அடுத்த என்ட்ரி இங்க ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் இந்த இடத்துல. இந்த மூவ் ஒரு ஸ்கேல்ப் திரும்பவும் அதே இடத்துல எஸ்ஓபில ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் இங்க இருந்து இந்த சப்ளைல தான் நம்ம புட்டு நிஃப்டில எடுத்திருந்தோம். இங்க இருந்து நான் இங்க வரும்போது மொமெண்டம் வரும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த டிமாண்டை உடைக்க போறான் மொமெண்டம் வரப்போகுது என்ன அகைன் யூடியூப் லைவ்ல பார்த்துருக்கலாம். சூப்பரான ஒரு மொமெண்டம், ஒரு நல்ல இது. அதே தாங்க இந்த ஃபின் நிஃப்டிலையும் அதே தான். ஒரு அந்த மொமெண்டம் பாத்தீங்கன்னா அந்த ஹை எடுத்த அப்புறம் நல்லா வந்திருந்தது இந்த மொமெண்டம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23,500 பிஇ பாத்தீங்கன்னா தெரியும். எங்க கூட லைவ்ல இருந்தீங்கன்னா இந்த இதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்க முடியும் உங்களால. ஏன்னா நாங்க நிஃப்டில புட்டு எடுக்கும்போது நீங்க ஃபின் நிஃப்டில எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபாயில இருந்து நாங்க எடுத்தது 2.40க்கு தான். கிட்டத்தட்ட 4 ரூபாயில இருந்து 160 ரூபா போயிருந்தான். ஸோ இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண முடியும். நாளைக்கு என்ன வியூ இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். நிஃப்டி ஓவர் ஹியர். எஸ், நேற்று சொன்ன மாதிரி தான் நடந்தது. கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ரேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 15 மினிட்ஸ்ல ஒரு ரேஞ்சாக தான் இருக்கு. அண்ட் அகைன் எஸ்டர்டே சொன்ன அதே வியூ தான் இன்னைக்கும். இந்த லோ பாயிண்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணுவாங்க. இந்த லோ பாயிண்ட் எடுத்தா மார்க்கெட் மேலே போகும். அகைன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கு. 24,700 750 இந்த ரேஞ்சில் டிமாண்ட் இருக்கு. ஒருவேளை கேப் அப் ஆச்சுனாலும் ரேஞ்சு தான் ஆகும். இந்த ஹையை உடைக்கிறதுக்கு திணறும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ஹையை உடைச்சதுன்னா மொமெண்டம்ங்க. இந்த ஹையை உடைச்சிட்டோன்னா மொமெண்டம் வருவான். அது இந்த சப்ளைல எப்படி அந்த என்ட்ரியை இந்த மொமெண்டம் கேப்சர் பண்றதுன்னு நாளைக்கு லைவ்ல வாங்க. அதை ஈஸியாக கேபிட்டலைஸ் பண்ணலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருக்கான், இன்னைக்கு எப்படி முடிச்சிருக்கான் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, சப்ளை அகைன் அகைன் அண்ட் அகைன். நேற்று சொன்ன அதே தாங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எடுத்த அப்புறம் தான் மார்க்கெட்ல பை வரலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்ளைல லைட்டா ரிஜெக்ஷன் வரலாம். ஓகேங்களா? மொமெண்டமும் இதுக்கு மேல வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு டே ஹைக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இன்டர்னல் லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ ஒரு முக்கியமான ஏரியா தான் இன்னைக்கு இன்னைக்கு டே ஹை. ஓகேங்களா? ஸோ இதோட லெவல் பார்த்தீங்கன்னா 50,900 அது நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 52,300 to 250. ஓகேங்களா? அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுக்குள்ள தான் நீங்க ட்ரெண்டை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். மந்த்லி ஒரு 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 நண்பரை நான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பர்சனலா நான் ட்ரெயின் பண்றேன். அதாவதுன்னா ஒரு ட்ரேடரா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு எல்ஐடி தெரிஞ்சிருக்கணும். அதாவது லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் ட்ராப். அதை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் கேபிட்டல் 25K இருந்தா போதும். நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இந்த வாரம் மெசேஜ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதுல ஒருத்தவங்களை நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் நிறைய பேர் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவரை நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் இல்ல எடுக்கிறேன். ஸோ நீங்க என் கூட லைவ்ல உள்ள ஜூம்ல இருக்கலாம். ஃப்ரீயா தான் 1 மந்த் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இது வரைக்கும் இப்ப இருக்க நண்பர் பாத்தீங்கன்னா மேம் அவங்க நல்லாவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ஓகே. லாஸ்ட் 2 டேஸா தொடர்ந்து ப்ராஃபிட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரிஸோ இல்ல வேற மாதிரி என்ட்ரிஸை கேப்சர் பண்ணும்போது அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாகும். ஸோ சைக்காலஜிலையும் ஒர்க் பண்றோம். ஸோ பார்க்கலாம். அதை அப்டேட் பண்றேன். நான் அப்டேட் பண்ணுவேன். அவங்கள வச்சு அப்டேட் பண்ணும். அவங்க எந்த அளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. அண்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நானும் இன்னும் ஹாப்பியா ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.